அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்னுவரின் சேனல். இந்த வாரம் ரிலீஸ் ஆன முக்கியமான 2 படங்கள்ல ஒரு படமா வந்திருக்க படம் தான் தலைவன் தலைவி. இந்த படம் வந்து பிஎன்சி சென்டர் ஆடியன்ஸை வந்து டார்கெட் பண்ணி எடுத்த மாதிரி ட்ரைலரில் தெரிஞ்சுது. அது இல்லாமல் இந்த படத்துக்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா நேஷனல் அவார்டு வின்னிங் ஆக்டர்ஸ் 2 பேர் நடிச்சிருக்காங்க. ஹீரோவான விஜய் சேதுபதி அவர்களும், ஹீரோயினான நித்யா மேனன் 2 பேருமே நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க நடிப்புக்குன்னு பேர் பெற்றவங்க. ஸோ அவங்க நடிப்பில் வர்ற படம். அது இல்லாமல் பாண்டியராஜ் வந்து குடும்ப படங்கள்லாம் நல்லாவே இயக்குவார். அது இல்லாமல் கதகளின்னு சொல்லி ஒரு ஆக்ஷன் படமும் இதுக்கு முன்னாடி தந்திருக்காரு. நல்ல ஒரு நேம் இருக்குது இண்டஸ்ட்ரியில். ஸோ இவங்க இணையிற இந்த படம் வந்து அதிக எதிர்பார்ப்போட வந்தது. பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் பெற்றுட்டு வருது. அது இல்லாமல் இந்த படம் வந்து உலக அளவில் நல்ல வசூலை குமிச்சிருக்கு. பிஎன்சி ஆடியன்ஸை கண்டிப்பாக வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய அளவில் படம் இருக்குது. ஸோ எல்லா தரப்பினரையும் வந்து கவர்ற அளவுக்கு தான் அந்த ஓப்பனிங் இருந்தது இந்த படம். ஸோ இது மாதிரி நுணுக்கமான விஷயங்கள்லாம் நம்ம ரிவ்யூவில் பார்க்கலாம். ஸோ இந்த படம் எப்படி இருக்குது பார்க்கலாமா நம்ம கால் எடுக்கிறதுக்கு படத்தோட ரிவ்யூவோட எண்டில் சொல்கிறேன். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். வாங்க விமர்சனத்துக்கிட்ட போகலாம். படத்தோட கதை என்னென்னா, ஹீரோ விஜய் சேதுபதி வந்து நித்யா மேனனை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாரு ஆசையாக. ஸோ அது 2 வீட்டார் சம்மதத்தோடு தான் அவங்க கல்யாணம், அரேஞ்ச் மேரேஜ் தான். ஸோ இப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் வந்து அவங்க 2 பேருக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கிட்டத்தட்ட 3 மாதம் நித்யா மேனன் வந்து அவங்க அம்மா வீட்டில் இருக்காங்க. இவங்க தம்பதியினருக்கு வந்து ஒரு குழந்தை, கை குழந்தை மொட்டை அடிக்கிற வேண்டிய கண்டிஷனில் அந்த ஒரு 1 வயசு 1.5 வயசான மாதிரியான கண்டிஷனில் இப்போ மொட்டை போடக்கூடிய சூழ்நிலையில் நித்யா மேனன் தனியாக பெண் குழந்தையோட வச்சுட்டு வராங்க. இவர் வந்து இவங்க ஃபேமிலியோட இருக்கிற விஜய் சேதுபதி அப்பா, அம்மா, அண்ணன், தங்கச்சின்னு சொல்லி ஒரு பெரிய குடும்பம். அவங்க வந்து ஹோட்டல் வச்சுருக்காங்க விஜய் சேதுபதி அவர்கள் குடும்பம். ஸோ இவங்க வந்து நித்யா மேனன் குடும்பமும் அவங்களுக்கு ஈக்குவலாக கொஞ்சம் வசதியான குடும்பம் மாதிரி தான் கிராமத்தில் இருக்க மாதிரி சித்தரிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு கருப்புசாமி கோயிலில் வந்து மொட்டை அடிக்கிறதுக்காக நித்யா மேனன் ஃபேமிலி வந்து போயிருக்காங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்டு கருத்து வேறுபாட்டில் இருக்க விஜய் சேதுபதி வந்து கோவத்தில் வந்து அங்கே வந்து சண்டை போட வராரு. குழந்தைக்கு நான் இல்லாமல் எப்படி முடி வெட்ட போச்சுன்னு சொல்லி சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனையாகி அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் அந்த கருத்து வேறுபாடு முடிஞ்சு சேர்ந்தாங்களா இல்லையா? பெரியவங்க வந்து சேர்த்து வைக்க முயற்சி பண்ணாங்களா? என்ன ஆச்சு நடந்ததுன்றத கிளைமேக்ஸில் சொல்லி முடிக்கிறது தான் பேலன்ஸான மிச்ச கதை. இனி படத்தோட ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தா நல்ல ஒரு சோஷியல் மெசேஜ் மாதிரியான இன்றைய தலைமுறைக்கு தேவையான ஒரு மெசேஜான அந்த விவாகரத்து ஏன் அதிகமாகுது, ஃபேமிலி வேல்யூஸ் கம்மியாகிட்டே போகுது, அதை பற்றியான ஒரு மெசேஜை வந்து மைல்டாக சொல்லியிருக்காங்க. மைல்டாக சொல்லி ரொம்பவும் வந்து ப்ரீச்சிங் பண்ண சொல்லாமல் அந்த ஒரு விஷயத்தை வந்து கையில் எடுத்ததுக்காக இயக்குனர் பாண்டியராஜ் அவர்களை பாராட்டலாம். இந்த படம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கதகளியும் இந்த கடைக்குட்டி சிங்கம், அப்புறம் நம்ம வீட்டு பிள்ளை, இந்த மாதிரி கிராமத்து படங்கள் இயக்குனர் 2 படத்தையும் கலந்து கட்டி ஆக்ஷன் கம் ஃபேமிலி சென்டிமெண்ட் மாதிரி கொண்டு போகலான்னு அந்த ஜேர்னல் எடுத்திருக்காருன்னு மாதிரி தோணுது. ஸோ பிஎன்சியை கண்டிப்பாக கவரக்கூடிய அளவில் நல்ல ஒரு கதைக்களம் தான் இது. எல்லா தரப்பினரும் அந்த 3 நாள் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு இந்த ஓப்பனிங் 3 டேஸு ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே அந்த மாதிரி தான் இந்த ஒரு படத்தோட ரிப்போர்ட்ஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இயக்குனர் பாண்டியராஜனுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு வெற்றி படம்னே சொல்லலாம் இந்த படம். ஸோ இனி படத்தோட கேஸ்டிங்னு சொல்லப்போனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் சேதுபதி அவர்கள் நேஷனல் அவார்டு வின்னிங் ஆக்டர், பேன் இண்டியா ஆர்டிஸ்ட்னு சொல்லலாம். இப்போ எல்லா லாங்குவேஜில் நடிச்சிட்டு வர தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடான்னு சொல்லி எல்லா லாங்குவேஜ்லையும் கிட்டத்தட்ட நடிச்சிட்டு வர்றாரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழில் இந்த வருஷம் போன வருஷம் மகாராஜன் ஒரு படம் கொடுத்தாரு, அது வீட்டு படம். அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி அவர்கள் படம். ஏற்கனவே போன ரிவ்யூஸ்லாம் சொன்ன மாதிரி விஜய் சேதுபதி அவர்கள் வந்து நான் படித்த அதே சென்னையில் ஒரு ஸ்கூலில் என்னோட ஜூனியர் தான் ஸ்கூலில். ஸோ அவரோட படத்தை ரிவ்யூ பண்ணதில் சந்தோஷம்தான். ஸோ அவர் படத்தில் வந்து நடிப்பு வந்து ஏற்கனவே ஒரு நல்ல நடிகன் அறியப்படுறவர், தேசிய விருது வாங்கினவர் அவர். பல படங்கள் நிரூபிச்சிருக்காரு. இந்த படத்துல கிராமத்து வாசம் தான் நல்லாவே பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டரை நல்லா உள்வாங்கி அந்த ஒய்ஃபு கிட்ட வந்து இறங்கி போய் மன்னிப்பு கேட்குறது, ஈகோலாம் விட்டுட்டு மன்னிப்பு கேட்குறது, வீட்டில் அம்மாவால் தான் இவ்வளோ பிரச்சனை தெரிஞ்சும் அடக்கி வாசிச்சுட்டு அமைதியாக கடந்து போகிறது. ஒரு கட்டத்தில் அம்மாவையே வந்து எதிர்த்து பேசுகிறது, உங்களால் தான் இந்த பிரச்சனை காரணம்னு சொல்லி சொல்கிறது. அது இல்லாமல் நித்யா மேனனோட அந்த கெமிஸ்ட்ரிலாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு இந்த படத்தில். கோபம், சோகம் எல்லாமே நித்யா மேனனோட நல்லாவே படத்தில் காமிச்சிருப்பாரு. அது இல்லாமல் ஈகோ விட்டு நித்யா மேனனோட பேசுகிற காட்சிகள் நல்லா ஸ்கோர் பண்ணுறாரு. ஸோ விஜய் சேதுபதி அவர்கள் சிறப்பான நடிப்பு இந்த படத்தில் த்ரில்லர் மாதிரி தாங்கி பிடிக்கிறாரு. இன்னொரு முக்கியமான கேரக்டரில் வந்து ஹீரோயினை வந்து இந்த தலைவன் விஜய் சேதுபதிக்கு தலைவியாக வந்து நித்யா மேனன். அவங்க வந்து தேசிய விருது போன வருஷம் திருச்சிற்றம்பலம் படத்துக்காக வாங்கினாங்க. அவங்களும் சிறந்த நடிகை. எல்லா ஒரு எக்ஸ்பிரஷன்ஸும் ஸ்கோப் உள்ள படம் இது. குறிப்பாக வந்து இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பரோட்டா சாப்பிட்டுட்டு கொடுக்குற எக்ஸ்பிரஷன்ஸு, அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் உரிமையாக வாடா போடான்னு பேசுகிறது, அப்புறம் நல்ல ஒரு அந்யோன்யமாக இருக்கிறது, கோவம் வந்தால் சண்டை போடுறது, அவங்க ஃபேமிலி விஜய் சேதுபதி ஃபேமிலி கூட எதிர்த்து பேசுகிறது.
சொந்த குடும்பத்தை கூட விஜய் சேதுபதிக்காக சண்டை போடுறது சொல்லி எல்லாமே கலந்துக்கிட்டு எல்லாமே பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். படத்தில் முக்கியமான ஒரு ஹைலைட்டான ரொம்ப சிறப்பான விஷயம் வந்து யோகி பாபு அவர்கள் காமெடி இந்த படத்தில் தாங்கி பிடிச்சிருக்கு. அதுதான் படத்துக்கு பக்கபலமா இருக்குன்னே சொல்லலாம். அவர் அடிக்கிற ஒவ்வொரு கவுண்டருக்கும் தியேட்டர் நல்லாவே சிரிக்குது. அதுலயும் அந்த கிளைமேக்ஸில் சொல்லுவார், இவங்க நார்மல் பீப்புள் இல்லைன்னு சொல்ற அந்த ஒரு டைலாக் டெலிவரி ஆகட்டும். அப்புறம் பல இடங்கள்ல வந்து அந்த ஒரு கெவிலிக்காக வெயிட் பண்ணுறது, அது சத்தத்துக்காக வெயிட் பண்ணுறது, அது இல்லாமல் அவரோட கூட்டாளி வந்து மாட்டிக்கிற மாதிரியான கேரக்டரில் அவர் கொடுக்குற ரியாக்ஷன்ஸு அப்படின்னு பட நடிகளையும் சிறப்பாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு யோகி பாபு. அவருக்கு போய் தான் படம் கொஞ்சம் நல்லாவே போகுது. படத்தில் ஃபீல் குட்டாக கொண்டு போகிறது, காமெடி நல்லா எடுபட்டுருக்கு, அவரோட ஒன்லைன் பஞ்செலாம் நல்லாவே இருக்குது. அதெல்லாம் படத்தில் ஏகப்பட்ட நட்சத்திர பட்டாளம் இருக்குது. அவங்களும் அவங்க வந்து கேரக்டர் ஒரு ஒரு சீன்னாலுமே நல்லாவே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு எழுதப்பட்டிருக்கு, சிறப்பான வசனங்கள் அவங்களுக்கு இருக்குது. குறிப்பாக வந்து விஜய் சேதுபதி மாமனாராக வர செம்மன் வினோத், அப்புறம் விஜய் சேதுபதி மாமியாராக வர அந்த ஜானகி சுரேஷ், அப்புறம் விஜய் சேதுபதி அம்மாவாக வர தீபா சங்கர், அப்பாவாக வர சரவணன், அதாவது சித்தப்பு கேரக்டரில் வந்து சரவணன் அவர்கள், அப்புறம் தம்பியாக வரவர், தங்கச்சியை வந்து சீரியலில் ராஜாராணி சீரியலில் வந்து இன்னொரு சீரியலில் வந்தாங்களே அவங்க, கண்ணம்மா சீரியலில் வந்த ரோஷினி ஹரிப்பிரியன் வந்து விஜய் சேதுபதி தங்கச்சியாக பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் விஜய் சேதுபதி மச்சானா வந்து ஆர்கே சுரேஷ், இப்படின்னு ஏகப்பட்ட நடிகர் பட்டாலும். அப்புறம் அருள்தாஸ் வந்து இன்ஸ்பெக்டர் மாதிரி ஒரு சின்ன ரோலு, அப்புறம் சென்ட்ராயன் அவர்கள் ஒரு முக்கியமான கேரக்டரு, அப்புறம் காளி வெங்கட் ஒரு குணச்சித்திரமான கேரக்டரு, மைனா நந்தினி, இப்படின்னு ஏகப்பட்ட நடிகர் பட்டாலும் படத்தில் இருக்காங்க. அவங்கள ஒரு சில கேரக்டர் விட்டு போயிருப்பாங்க, அவங்களும் அவங்க கேரக்டரை வந்து சிறப்பாகவே பண்ணியிருந்தாங்க. படம் நல்லா போகிறதுக்கு அந்த சப்போர்ட்டிங் கேஸ்ட் நல்லாவே படத்துக்கு எலிவேட் பண்ணி கொடுத்தது. அது இல்லாமல் ஆர்கே சுரேஷ் வந்து நல்ல கிரேட் ஷெட்யூல் கேரக்டர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஹீரோ வந்துட்டு இப்போ அந்த படத்தில் வந்து கிரேட் ஷெட்யூல் கேரக்டர் சப்போர்ட்டிங் கேரக்டர் நல்லாவே பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட வில்லன் மாதிரியான கேரக்டர் நல்லாவே பண்ணியிருக்காரு. அவருக்கு நான் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். படத்தில் மியூசிக் வந்து சனா பண்ணியிருக்காரு. அந்த கொட்டாய் முட்டாயின்னு சொல்லி ஒரு பாட்டு சிறப்பாக இருக்குது, பிஜிஎம்மும் நல்லாயிருக்கு. ஸோ படத்தில் வந்து ஏகப்பட்ட ஆக்ஷன் காட்சிகளுக்கும் நல்லா பிஜிஎம் பண்ணியிருக்காரு, அவருக்கு பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம். கேமராவும் நல்லாவே இருக்குது. அந்த குறிப்பாக அந்த செம்மண் நிலத்தை வந்து இந்த கருப்சாமிக்கு எல்லாம் நல்லா ரிவால்விங் மாதிரி ரவுண்ட் ரிங்கும் அடிச்சு அந்த ஸ்க்ரீன் ஷாட் மாதிரியான காட்சிகள்லாம் நல்லாவே இருக்குது படம். அது இல்லாமல் டைரக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு நல்லாவே இருக்குது. ஸோ இதான் படத்தில் ப்ளஸ்ஸு. மைனஸ் இல்லையாக ஓனா இருக்குது, ஒரு சில விஷயங்கள் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அது என்னென்னா இந்த படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே ஒரே சண்டை பற்றி தான், புருஷன் முன்னாடிக்குள்ள ஒரு சண்டைகள். அது பேசினாலே தீர்ந்துரும்னு சொல்லக்கூடிய அளவில் தான் இருக்குது. ஏன்னா அவங்க ஏற்கனவே அந்யோன்யமாக இருந்தாங்க. 2 பெரியவங்க, 2 சைட்லேருந்து பெரியவங்க பேசினா தீரக்கூடிய விஷயத்த வந்து பெருசாக ஊதி தள்ளி பெரிய பிரச்சனை ஆகின மாதிரி தோணுது. அது இல்லாமல் இவங்க பிரச்சனைக்கான காரணம் தெரிஞ்சு சின்ன விஷயந்தான், அது சொல்லிட்டாலே படம் முடிஞ்சிடும். அது ஜவ்வா இழுத்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. அது கடைசியில் செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு 15 நிமிஷம் ட்ரிம் பண்ணலான்னு சொல்லக்கூடிய அளவில் சின்ன குறையா போய் முடியுது. ஏன்னா கொஞ்சம் லேகிங்காக ஃபீல் ஆகுது அவங்க சண்டை அடிக்கடி வர்றதால. அது இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஹாஃப் போகிற அந்த ஒரு படத்தில் ஒரு நல்ல மூமெண்ட்ஸ், அந்த லவ் காமெடி எல்லாமே செகண்ட் ஹாஃப்லேயும் வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ செகண்ட் ஹாஃபில் வந்து இவங்க சண்டைக்கான காரணம் தெரிஞ்சோடனே திரும்பவும் ரொம்ப நீளமாக போகுது, ரிப்பீட் ஆன மாதிரி காட்சிகள்லாம் கொஞ்சம் சலிப்பை ஏற்படுத்துது. அது இல்லாமல் படத்தில் எல்லா கேரக்டரும் வந்து கத்திக்கிட்டே இருக்காங்க. அது இல்லாமல் படத்தில் ஒரு ஜென்ஸ் கேரக்டர் எல்லாமே கிட்டத்தட்ட ரவுடிசம் பண்ணுற மாதிரி, அவங்களுக்கு வந்து ஆட்கள் போட்டு வந்து மிரட்டுற மாதிரியான காட்சி அமைப்புகள் தான் படம் ஃபுல்லாகவே வர மாதிரி இருக்குது. அது இல்லாமல் ஒரே லொக்கேஷன் தான், கோயில் லொக்கேஷன் தான் படத்தில் அடிக்கடி ரிப்பீட் ஆன மாதிரி இருக்குது. அங்கேயே சுற்றி சுற்றி வர மாதிரியான ஃபீல் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சு பண்ணியிருக்கலாம். அது பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ட்டானு தெரியல. மற்றபடி படம் எப்படி இருக்குன்னா, இது பிஎன்சி சென்டர் ஆடியன்ஸை வந்து கண்டிப்பாக கவரக்கூடிய, ஒரு கிராமத்து மக்களை கவரக்கூடிய அளவில் நல்ல ஒரு சப்ஜெக்ட் தான். சிட்டியில் இருக்கவங்களும் பார்க்கக்கூடிய அளவில், ஒன் டைம் பார்க்கக்கூடிய அளவில், ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய அளவில் உள்ள படம் தான். படத்தில் வந்து கொஞ்சம் இந்த கத்தல்கள் சவுண்டெல்லாம் குறைச்சிருந்தா இன்னும் நல்லா வந்திருக்கும். படத்தில் மக்கள் ரசித்து தான் பார்க்குறாங்க. ஸோ படம் வந்து ஹவுஸ்ஃபுல்லாக தான் ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ படம் வந்து வசூலையும் வாரி குவிக்குது. ரிவ்யூஸ் வந்து மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வந்திருந்தாலும் நிறைய வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான். மக்கள் வந்து பிஎன்சி ஆடியன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவில் ஒரு வழக்கமான பாண்டியராஜ் அவர்கள் படம் எப்படி இருக்கும், மெசேஜோட கூடிய அந்த ஒரு நல்ல ஒரு மைல்டான ஃபேமிலி ட்ராமாவும் நல்லாவே கொண்டு போயிருக்காரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் படம் வந்து அபோவ் ஆவரேஜான ஒரு படம். ஒன் டைம் தேட்டரில் பார்க்கலாம் கண்டிப்பாக. ஸோ ஓடிடியில் வரும்போதும் குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றியான ஒரு படமாக இருக்கும். ஸோ படம் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் போகுது. கொஞ்சம் கத்தல்கள் தான் அதிகமாக இருக்குது. மற்றபடி ஒன் டைம் தேட்டரில் வாட்சபிள் தான். ஸோ தேட்டர்லேயே ஓடிடியில் அது உங்கள் கால் தான். ஸோ இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் கருத்துக்களை பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. வேறு ஒரு திரைப்படம் அல்லது முன்னோட்ட விமர்சனத்தில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.